ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நாம் நிறைய விமான விபத்துகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது விமானங்கள் பறந்துட்டு இருக்க டைமில் விமானத்தின் இன்ஜினில் ஏதாவது கோளாறு உருவாகி விமானம் எங்கேயாவது ஒரு இடத்துல கீழே விழுந்து வெடிச்சு சிதறி விபத்துகள் உருவாகிருக்கு. விமானத்தின் முன்பகுதியில் ஏதாவது பறவைகள் ஏதாவது மோதி விபத்து உருவாகிருக்கு. சமீபத்தில் கூட சவுத் கொரியாவில் ஒரு சம்பவம் நினைச்சு, அதாவது விமானம் லேண்ட் ஆகிற டைமில், அதாவது விமானத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள் வெளியே வராமல், அந்த 2 வீல் இருக்குல்ல, அது வெளியே வராமல் அந்த விமானம் வந்து லேண்ட் ஆக முடியாமல் கடைசியில் அந்த ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, அதில் மோதி கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. இதை பற்றி கூட நாம் வீடியோ போட்டிருந்தோம். பட் இன்றைக்கி யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்காவில் ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆகிற டைமில், அதாவது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி, அந்த டைமில் என்ன நடந்திருக்கு பாருங்க. அமெரிக்காவோட அந்த ஆர்மி இருக்குல்ல, அமெரிக்கன் ஆர்மி, அந்த ஆர்மியை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிராஷில் வந்திருக்கு. இதனால அந்த ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் ரெண்டுமே கிராஷ் ஆகி வெடிச்சு செதறி கிட்டத்தட்ட 67 பேர் உயிரிழந்திருக்காங்க. யாரையுமே காப்பாற்ற முடியல. இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவில் உள்ள கான்சஸ் அப்படிங்கிற பகுதியில் உள்ள விசிட்டாக் அப்படிங்கிற இடத்துல இருந்து வாஷிங்டனுக்கு ஒரு ஏரோப்ளேன் வந்து பயணிகளை ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு. அதாவது மொத்தம் அதில் 64 பேர் இருந்திருக்காங்க. 60 பயணிகள், 2 ஏர் ஹோஸ்டர், 2 பைலட். இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, அதாவது வாஷிங்டனில் உள்ள ரொனால்ட் ரீகன் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட், இங்கே ஜனவரி 29 ராத்திரி 8:50க்கு லேண்ட் ஆகணும். அதாவது இந்த ஏர்போர்ட்டோட அமைவிடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வெள்ளை மாளிகை இருக்குது, அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வசிக்கக்கூடிய வெள்ளை மாளிகை. இன்னொரு பக்கம் அமெரிக்க இன்டெலிஜென்ஸோட ஹெட், அதாவது பெண்டகன் இருக்குது. இதுக்கு நடுசில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்கு பேர் பொட்டமாக். இந்த ரிவரை ஒட்டி ஓரமாக தான் இந்த நேஷனல் ஏர்போர்ட், அதாவது வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. இங்கே தான் அந்த ஃப்ளைட் வந்து 8:50க்கு லேண்ட் ஆகணும். அதாவது 8:48 ஆகிட்டு. ஸோ பயணிகள் எல்லாருமே நாம் ஹாப்பியாக லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் எதிர்பாராத ஒரு சம்பவம். அதாவது அமெரிக்காவோட ஆர்மி இருக்கலாம், இவங்களுக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த டைமில் எதிர்பாராத விதமாக கிராஷ் ஆகுது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹாவ். இந்த ஹெலிகாப்டரும் ஏரோப்ளைனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதி வெடித்து சதுருது. ஸோ ஏரோப்ளைன் வந்து 2 துண்டுகளாக உடைக்கப்படுது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் ரெண்டுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பொட்டமாக் ஆறுக்குள்ளே விழுது. அந்த பொட்டமாக் ஆறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிவரில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குமா. இதனால நிறைய பயணிகளை வந்து அதை அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா உடனே மீட்பு பணிகள் வந்து அங்கே துரிதப்படுத்தப்படுது. அதாவது தீயணைப்பு படை வீரர்கள் வராங்க, ஆர்மியிலேருந்து ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் வராங்க. பட் யாராலையும் ஒரு பயணிகளை கூட காப்பாற்ற முடியலை. அதாவது 64 பேரும் இறந்ததாக சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்றைக்குள்ள டெம்பரேச்சர் மட்டுமே 7 டிகிரி செல்சியஸ்லேருந்து 11 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அவ்வளோ குளிராக இருக்குமா. அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்த ஆற்றில் இறங்கி நிறைய மீட்பு பணியாளர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. அப்படி இருந்தும் ஒருத்தருமே உயிர் பிழைக்கல. அதாவது ஃப்ளைட்டில் இருந்தது மொத்தம் 64 பேர். அது போக அந்த ஹெலிகாப்டரில் இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்டாஃப். அதாவது அது வந்து ஒரு பயிற்சி விமானம்னு சொல்லப்படுது. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன் வந்து கரெக்டாக தான் லேண்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஹெலிகாப்டர், அமெரிக்க ஆர்மிக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மேலே தான் ஃபுல் மிஸ்டேக். அதாவது இந்த ஹெலிகாப்டரை டிரைவ் பண்ணவங்க தான் தவறான பாதையில் தவறான நேரத்தில் வந்து வந்திருக்காங்க. அதாவது எதிர்பாராத நேரத்தில் இவங்க தான் அந்த வழியில், அதாவது விமானம் வரக்கூடிய அந்த வழிக்கு குறுக்க வந்திருக்காங்க. இதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அதாவது இந்த விமான விபத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவே இருக்குது. அதான் அமெரிக்காவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அது பக்கத்தில் தான் ட்ரம்ப் வசிக்கக்கூடிய, அதாவது வெள்ளை மாளிகை இருக்குது, இந்த பக்கம் பெண்டகன் இருக்குது. அதாவது ரொம்ப பதட்டமான பகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் ட்ரோன் கூட பார்க்க விட முடியாது. அந்த ஏரியாவில் எப்படி இந்த மாதிரி கிராஷ் ஆச்சு. அதாவது அமெரிக்காவோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்க வந்து கூட இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏரோப்ளேன் வரக்கூடிய வழியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹெலிகாப்டர் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உலகம் முழுவதும் இதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதாவது தொழில்நுட்பத்துறையில் டாப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விபத்து எதிர்பாராமல் தான் நடந்துச்சா, இல்லைனா வேறு யாராவது சதி வேலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு மக்கள் வந்து இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டில் வந்து யாராவது முக்கியமான தலைவர்கள் வந்து பயணிச்சாங்களா, அவங்களை கொல்றதுக்காண்டி தான் அந்த மாதிரி சதி வேலை செஞ்சாங்களா
அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 67 பேர் இந்த விமான விபத்தில் இறந்திருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது பிரச்சனை ஆச்சு. இதனால் அது ஏர்போர்ட்டை சுற்றியே பல முறை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சு. அப்போ கூட மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம் நம்ம எல்லாருமே. அதாவது இந்த ஃப்ளைட் வந்து சேஃபாக லேண்ட் ஆகணும், மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த மக்கள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அதாவது 8:50க்கு லேண்ட் ஆகணும். 8:48க்கு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு நிமிஷம் முன்னாடியோ இல்லை ஒரு நிமிஷம் பின்னாடியோ அந்த ஹெலிகாப்டர் வந்திருந்தா இன்னைக்கு 67 பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு நிமிடம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு பாருங்க. அதாவது பல பேரோட உயிரை எடுத்துட்டு அந்த ஒரு நிமிடம். ஸோ இந்த ஒரு நிமிடம் முன்னாடி இல்லைன்னா ஒரு நிமிடம் பின்னாடி போயிருந்தா இன்னைக்கு அந்த 67 பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுக்க முடியல. அதாவது ஆறு வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீட்பு பணிகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் வந்து மனசை வந்து ரொம்பவே வேதனைப்பட வைக்குது. அதாவது ஒரு கணவர் வந்து என்னோட மனைவியை வந்து தேடி பாருங்க, அவங்க அதாவது இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது, நான் தான் விருப்பப்பட்டு அவங்கள அனுப்பி வச்சேன், பட் அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சம்பவம் நடந்துட்டு அவங்க வந்து இறந்துருக்க மாட்டாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, அவங்க அதாவது என் மனைவி வந்தால் தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு அப்பா வந்து தன் மகளை தேடி அழுதுகிட்டு இருக்காரு, என் மகள் இங்கே தான் இருக்கா, அவன் வந்தால் தான் நான் வீட்டுக்கு போகணும்னு அவரும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ஸ்கேட்டிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது விளையாட்டு துறையில் உள்ள நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருந்ததாக கூறப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இன்னும் வெளியே வரலை. அதாவது உலக நாடுகளுக்கு எல்லாமே இந்த சம்பவம் வந்து ஒரு எச்சரிக்கை தான். ஏன்னா இதே மாதிரி வேற எங்கேயும் வேற எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. அதுதான் என்னோட விருப்பம். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.